ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார் மாடியூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே எடுத்திருக்க கேஸ் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா MQ2 ஸ்மோக் சென்சார். ஸோ இதில் வந்து 6 விதமான கேஸஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி, பியூட்டேன், ப்ரோப்பேன், மீத்தேன், ஆல்கஹால், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ இந்த கேஸ் சென்சார், ஸோ இதுலேயே உங்களுக்கு நேமான இது இருக்குது பார்த்தீங்கன்னா கேஸை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக நம்ம பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல் டைமாக கொண்டு வரதுக்கு பதிலாக ஒரு சாம்பிள் டைம் டெமோ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சென்சார் மாடியூல். ஸோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டையராக கோடிங்கை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு ரெட் எல்இடி, எல்லோ எல்இடி, அதுக்கப்புறம் வந்து சென்சார். ஸோ வந்து எல்லா மூணுக்கான பின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதாவது வந்து 12th பின்னு, 11th பின்னு, A0ன்றதை பார்த்திங்கன்னா அன்லாகோட பின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு சென்சார் த்ரெஷர்ஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 400 அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ 400 வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் சென்சார் வந்து ஐடியலாக தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணால் வந்து அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு லிமிட் வச்சுருப்போம். இவ்வளோ வேல்யூக்கு மேலே போச்சுன்னா எனக்கு வந்து ரெட் எல்இடி வந்து இண்டிகேட் பண்ணு, இல்லைனா எனக்கு எல்லோலே இருக்கட்டும்ன்ற மாதிரி நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வேல்யூ வந்து நம்ம 400 வச்சுருக்கோம். அதே அடுத்து வந்து வாய்டு செட்டவில் வந்து பார்த்திங்கன்னா பின் மோட், அந்த 12th பின், 11th பின் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத தான் நம்ம என்டையராக டிசைட் பண்ணுறோம். ஸோ வந்து ரெட் எல்இடியும் சரி, எல்லோ எல்இடியும் சரி வந்து அது வந்து அவுட்புட். நமக்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் பண்ண போகுது. ஸோ என்டையராக அது வந்து அவுட்புட். அதே வந்து ஸ்மோக் A0ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்புட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 எல்இடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ் சென்சார் பார்த்திங்கன்னா கேஸ் சென்சார் எடுத்தாச்சு. அடுத்து வந்து வாய்ட் லூப். வாய்ட் லூப்பில் தான் ஒரு கண்டிஷனை நம்ம போடுவோம். ஸோ எப்படி ஒரு சென்சார் வந்தால், வேல்யூ வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற நம்ம கொடுக்க கமெண்ட் என்டையராக இதில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு அனலாக் சென்சார் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அனலாக் ரீட். ஸோ இது ஒரு கீவேர்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் A0 வந்து வர பின்னோட வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து என்டையராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வர சிக்னலை வந்து இது என்டையராக மானிட்டர் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு பிரிண்ட் பண்ணணும், எவ்வளோ வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு என்டையராக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே தான் நம்ம என்டையராக கண்டிஷனை கொடுக்க போகிறோம். இஃப் அதை எப்படின்னா எனக்கு சென்சார் வேல்யூ வந்து நான் 400 விட எனக்கு அதிகமாக வந்துச்சுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 400 விட எனக்கு அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட்டில் வந்து எல்இடி வந்து ஹை ஆகணும், எல்லோ எல்இடி வந்து எனக்கு லோவாக இருக்கணும். ஸோ இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து எல்இடி வந்து எனக்கு வந்து லோவில் இருக்கும், அதே எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ஹையில் இருக்கும். ஸோ மாறி மாறி. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த லூப் ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்டையராக ஹெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னை செலக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து அந்த பின் எப்படி ஒர்க் ஆகும்னு செலக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டையராக லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்மோக் சென்சார் மட்டும்தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு எல்லா சென்சார், ஸோ இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து பேசிக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்டையர் கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா நீங்கள் அதுலேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சென்சார்னா என்ன, முக்கியமாக இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். 2 பார்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தான் அவ்வளோ டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்டையர் கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் இங்கே வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வெறும் கேஸ் சென்சார் பற்றி மட்டுமே. ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து க்ரீன் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அந்த பிளாக் கலர் ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி வரைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரவுண்டு. ரெட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. ஸோ வந்து நான் 5 வோல்ட்டும் கிரவுண்டு வந்து இந்த பிரெட் போர்டு கனெக்ஷன்ஸ்லேயே வந்து கேஸ் சென்சார் கொடுத்துருவேன். அப்போ எல்இடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th பின்னு 11th பின்னு எடுத்துப்பேன். ஸோ ப்ளூ ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, அதே வயலட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ வந்து கேஸ் சென்சர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் வந்து இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா A0 பின்ல, அதாவது வந்து A5 பின்ல போய் நான் கனெக்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ என்டையராக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. ஸோ வந்து 12th பின், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th பின். ஸோ இதில் ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். அதனால் எல்இடி இண்டிகேஷன் வச்சுருவோம். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. 12th பின்னு 11th பின்னு. ஸோ கேஸ் மாடியூலும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கோடு வந்து அப்லோட் பண்ணலாம். கோடு அப்லோட் பண்ணுற மாதிரி டூல்ஸில் போய்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ போர்டு வந்து என்ன போர்டு, அடினோ மெகா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் வந்து போர்ட் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடணும். ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு கேஸ் சென்சாரும் நம்ம டிடெக்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து எல்லோ வந்து நமக்கு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இதே ஏதாவது நமக்கு கேஸ் இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து ரெட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா 382 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. இதே நான் எக்ஸாம்பிள் ஏதாவது நான் கொடுத்தேன்னா சேஞ்ச் ஆகும் பாங்களேன். ஸோ வந்து நான் லைட்டர் எடுத்துருக்கேன். ஸோ லைட்டரை வச்சுட்டு செக் பண்ணலாம் ஏதாவது டிடெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு, இல்லைனா ஏதாவது ஸ்மோக் மாதிரி தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதாக வந்து அதோட கேஸ் வேல்யூ வந்து என்டையராக இதாகும். ஸோ அதோட வேல்யூ வந்து நமக்கு ரெட்டில் வந்து பிளிங்க் ஆரம்பிச்சு. ஸோ வந்து என்டையராக லூப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்றப்போ நமக்கு வந்து வேல்யூ இதாகும். ஸோ அந்த இன்னும் நமக்கு வந்து அந்த ஸ்மோக் ஏரியா வந்து நமக்கு இதாகிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வேல்யூ இன்டர்பிரேட்டாக ஆகிட்டே இருக்கும். ஸோ திரும்ப நான் போய் எடுத்து நான் கொடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டிடெக்ட் ஆகணுன்னே ஸோ ரெட் வந்து நமக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் என்டையராக. ஸோ நான் கேஸ் என்டையராக கொடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம டிடெக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம கொடுக்குற எப்படின்னா நம்ம கொடுக்குற வேல்யூ, அதாவது லூப்பில் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஸோ அதை வச்சு தான் நம்ம என்டையராக கோடு வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார் மாடியூல்ன்றது இவ்வளோ தான். இது ஒன்றும் பெருசாக இருக்குங்க. நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா Arduino ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக சீரியஸ் வரும். அதில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கேஸ் சென்சார்ன்றது அவ்வளோதான். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் வந்து நிறையவே சீரியஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.